ஹலோ காய்ஸ், இன்றைக்கி 4 மணிக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு 3:50க்கெலாம் எழுந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி படிக்க உட்காந்துட்டேன். இந்த மாதிரி மார்னிங்கே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது இன்றைக்கி படிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு 2-3 லைன் படித்ததுக்கப்புறமே வந்து தூக்கம் வந்து தூங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தூங்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிப் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எழுந்து உடனே உட்காந்து படிப்பேன் நான். இப்போ அந்த மாதிரி உட்காந்து படிக்கிறது கிடையாது. நடந்து தான் படிப்பேன். ஏன்னா நடந்து தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி நடந்து ரொம்ப நேரம் நடந்து படிச்சுட்டு இருப்பேன். எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கணுன்றதுக்காக நடந்து படிப்பேன். சரி, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நடந்ததுக்கப்புறமா உட்காந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவேன். இல்லை ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி தியரட்டிக்கலாக படித்தேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஆப்டிடியூட் எடுத்து போட ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம மைண்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன அன்றைக்கி படிக்கணும்னு நினச்சிருக்கோமோ அதை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங் நான் படித்தது வந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 8th புக்கில் இருக்குது, 11th புக்கில் கவர் ஆகும். நான் இன்னைக்கு வந்து 8th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய நோட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி இது ஆல்ரெடி படித்தது தான். ஆனால் கொஞ்ச நாள் கேப் விட்டதுக்கப்புறமா எனக்கு புதுசாகவே படிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் வந்து எவ்வளோ நேரம் நம்ம படிக்கணுன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் டெய்லி வந்து ஒரு கொஞ்ச நேரமாவது நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான சிலபஸை நீங்கள் எழுதிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வேர் டு ஸ்டடி நீங்களே எழுதுங்க. நம்மக்கிட்ட நிறைய பிடிஎஃப் இருக்கும், ஜெராக்ஸ் இருக்கும். நீங்களே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரி ஆகும். வேர் டு ஸ்டடியில் என்ன சாப்டர்ஸ் போட்டிருக்கோ நம்ம சிலபஸ்க்கு ஏற்றதை மட்டும் படிங்க. இப்போ இன்றைக்கி நான் படித்தது வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இதுவே வந்து 8th இருக்குது, 11th இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே 11th போய் படிக்கக்கூடாது. 8th வந்து பேசிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். இதை வந்து நம்ம நல்லா படித்ததுக்கப்புறமா படித்து நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு மூவ் ஆகலாம். இன்றைக்கி நான் இந்த 8th கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.